Daily. Taste the Daily. Press media, வந்திருக்க இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெற்றிமாறன் சார், தானு சார், ரஞ்சித் சார் அண்ட் ஜி பிரகாஷ் சார், ஆக்ட்ரஸ் மேம், ஃபைனலி மை ஃப்ரெண்ட் கமல் பிரகாஷ். அண்ட் நான் கமலுக்காக தான் வந்தேன். பட் நான் கமலை பற்றி பேசுகிறதோட நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜிவி சார் பற்றி பேசணும். ஏன்னா நான் வந்து ஜிவி சார் வந்து கமலை எவ்வளோ பேக் பண்ணிகிட்ருக்காருன்றதை நான் ஒரு 5-6 இயர்ஸாக நான் கண்ணால் பார்க்குறேன். அது வந்து ஒரு டைரக்டருக்கு அது ஒரு நடக்குது, ஒரு ஹீரோ மூலமாக, ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு பெரிய டெக்னீஷியன் மூலமாக, இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ரொடியூசர் whatever, it's because I think the trust that he has on Kamal. And அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது கமல். அது you are blessed to have somebody like GV sir who has been backing you from day one. ஏன்னா நீ ஹைவே காதலின்ற ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து அவர் வந்துட்டு உன்னை வந்து பேக் பண்ணிகிட்ருக்காரு, விச் இஸ் அ வெரி குட் திங், லைக் ஜஸ்ட் பேக்கிங் டேலண்ட்ஸ். அண்ட் நான் வந்து உங்கள் செட்டுக்கு வந்திருந்தேன் சார், நீங்கள் அன்றைக்கி இல்லை. ஸோ ஒரு திடீர்னு ஒரு பாகுபலி செட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது, எனக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. என்னது கமல் பிரகாஷ் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் போட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. பார்த்தா ஒரு பெரிய கப்பலே கட்டி வச்சுருக்காங்க, உள்ளே அவ்வளோ பேர் இதோ கூச்சுலாம் இருக்கானுங்க தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு 200-300 பேர் அந்த செட்டில் வேலை பார்க்குறாங்க. எல்லாம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் சும்மா ஓடினே இருப்பானுங்களே, அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறமா மேலேருந்து தண்ணி கொட்டுது, அப்படியே ஆன் அப்படின்னா மேலே அப்படியே ஷவர் ஃபுல்லாக அப்படியே ரெயின் அடிக்குது. ஸோ it is technically a bigger budget film than what this industry talks in terms of the market, that this everything. But the conviction that a producer has to just make a vision come through, பார்த்துக்கலாம் பட்ஜெட்லாம் அப்புறம், பட் ஆனால் at the end of the day what is needed for the film first and backing that idea is what a great producer is, and that's what GV sir is. And me knowing what all he has gone through and you giving him such a அவ்வளோ பெரிய ஒரு கேன்வாஸ் கொடுக்கும் போது, I hope you have used it very well, Kamal. Like, that is very important. And thank you so much for that, sir. And with respect to Gokul Binoy, the cinematographer, எனக்கு அவரை தெரியும், ரொம்ப நாளாகவே தெரியும் from in the days. He is an excellent cinematographer and you are blessed to have him in your technical team. And திவ்யா பாரதி மேம், உங்களுடைய பேச்சுலரில் உங்கள் 2 பேரோட பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது with respect to the songs and everything. And finally it is happening again for this film அப்படின்னும் போது I'm so happy for you. Maybe it's meant to happen this way. And ஜி பிரகாஷ் சார், நான் வந்து எனக்கு உங்களை த்ரிஷால நயன்தாராவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி அராத்தா. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த பாபா பாஸ்கர் இதில் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருப்பீங்க. எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி விஜய் சாரோட பாட்டில் வாங்கினா உனக்கான தான் ஆடிருப்பீங்க. டப்புன்னு கட் பண்ண இங்கே பயங்கரமாக இறங்கி குத்திருந்தீங்க. இட் ஷோஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். எனக்கு ரொம்ப அதுலேருந்து பிடிச்சிருந்தது. அகைன் பேச்சுலரில் ரொம்ப பிடிச்சிருந்தது. Like, and in this kind of film where it needed lot of technical support, நீங்கள் அது ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்கன்னும் போது, like, it shows basically what a human you are. So I'm very again thankful to you. And Kamal, நான் டீசர் பார்த்தேன். it was lot in a very good standards. Actually கமல் பற்றி சொல்லணும்னா is more of a technical guy. See, directors, writers அப்படின்றது நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். பட் director itself is a big job அப்படின்றது வந்துட்டு with respect to these kind of films. ஏன்னா such technical things handle பண்ணுறது, like, in terms of previous இப்போ ஏதாவது எங்கள் கேங்கில், இப்போ நான், விக்னேஷ், பிரதீப், இவங்கெல்லாம் வந்துட்டு we're all one gang. is my like a brother to me, கமல். ஸோ இப்போ ஏதாவது டெக்னிக்கலாக புதுசாக ஏதாவது ஒன்று வந்திருக்கு, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்திருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அது கமல் தான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுவான், இல்லை அவனே வந்து சொல்லுவான். ஸோ இட்ஸ் லைக் it's very important to stay updated with everything and it reflects on your film. நான் டைம் எடுத்துக்கிறோம், சாரி, நான் கொஞ்சம் ஜஸ்ட் ஐம் ஹாப்பி. அண்ட் ரஞ்சித் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். ஃபார் ஆல் த ஒர்க்ஸ் தட் யூர் டூயிங் வித் ஸோ மச் ஆஃப் ஹார்ட், வித் டிஃப்ரெண்ட் பேக்ட்ராப்ஸ். ஐம் ஹாப்பி தட் யூ கம் டு சப்போர்ட் திஸ் ஃபிலிம் அண்ட் மை ஃப்ரெண்ட். அண்ட் வெற்றிமாறன் சார், நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரில. முதல் முத்தம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், எனக்கு அவார்ட் கிடைக்கல, ஆனால் நீங்கள் வந்து
இந்த பையன் நல்லா ரைட்டராக வருவான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை வச்சு தான் ஒரு 10 வருஷம், அதுக்கப்புறம் தான் இப்போ ஓமே கடவுளே ட்ராகன் எல்லாமே. அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. அண்ட் தானு சார், எனக்கு நான் துப்பாக்கி அப்போ நான் ஒரு கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் சார், கத்தி அப்போ நீங்கள் வந்ததை பார்த்தேன். உங்கள் பேஷன் எனக்கு அப்போ தெரியும் சார். நீங்கள் வாட் ஃபிலிம் ப்ரொடியூசர் எவ்ரிதிங் யூ ஆர், அண்ட் யூஆர் அ கிரேட் சேல்ஸ்மேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் உங்களை அடிச்சுக்க வேலையே இல்லை சார். ஐம் ஸோ கிளாட் தட் என்னை உங்களுக்கெல்லாம் முன்னாடி என்னையும் கூப்பிட்டு இங்கே பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. கமல், நீ நல்லா வரணும் ஃபார் ஆல் த ஹார்ட். அண்ட் நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்ட, விச் இஸ் வெரி பேட். உன்னோட ஒய்ஃப்க்கு, பிகாஸ் த பிக்கஸ்ட் பேலன்ஸ் யுவர் லைஃப் இஸ் ப்ரொவைடிங். நீ இவ்வளோ இப்போ நிம்மதியாக கொஞ்சம் மூஞ்சி இப்படி காமாக இருக்குன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி and your kids and everything, your parents. And I take this opportunity to thank your wife Kamal, Divya Kamal, for மாட்டி விட்டீங்க. அதாவது நானே கடைசியில் இன்னொரு தடவை வந்து இதை சொல்லலான்னு இருந்தேன். இல்லை சொல்ல வேண்டியது நீ சொல்லலடா, எனக்கு சொல்லலடா. அங்கே நான் பாட்டு வந்து அதனால தான் சரி சொல்லிட்டேன். எனக்கு தோணுச்சு நீ சொல்லலைன்னு சொல்லிட்டு. திவ்யா, நானே சொல்லலான்னு இருந்தேன், நம்பிடாத. வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ப்ரெசன்ட் மீடியா, நீங்கள் ட்ராகன் கொடுத்த பெரிய சப்போர்ட். அவங்களால தான் இப்போ இந்த ஸ்டேஜ் எல்லாமே. நீங்கள் எழுதின ஒரு வார்த்தையும் இட் இஸ் சேஞ்ச் மை லைஃப் ரைட் ஃப்ரம் ஹோம். கடவுளே, நீங்கள் கிங்ஸ்டனுக்கும் அதையே பண்ணணும்னு நான் ரொம்ப இது பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். Taste the Daily.